காலையிலேயே காஃபியோட கன்னா பின்னான்னு பக்கோடா பச்சின்னு கண்டதையும் சாப்பிட்டாச்சு. மாவு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு தோசையும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. சரி, சாப்பிட்டது சாப்பிட்டாச்சு, இருக்கட்டும். இனிமேல் மதியத்துக்கும் நைட்டுக்கும் கொஞ்சம் கவனமாக சாப்பிடு அப்படின்னு என்னை நானே உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன். முந்திலாம் கொஞ்சம் வெயிட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பண்டம்லாம் சாப்பிட்டா நல்லா வெயிட் போடும் அப்படின்னு தேடி தேடி வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆனால் இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்ன தான் பார்த்து பார்த்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா கூட வெயிட் அது பாட்டு தாறுமாறாக எகிரிடுது. அதான் ஏன்னே தெரிய மாட்டுக்கு. இது வரைக்கும் ப்ரக்கோலி வாங்கி சமைக்கும் போதெல்லாம் ஒரு தடவை கூட அதில் நான் புழு பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2-3 புழு நல்ல பெருசு பெருசாக இருந்தது. அதை கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ப்ரக்கோலியில் என்ன செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எப்பயும் போல் சூடான தண்ணியில் உப்பு ப்ரக்கோலியை சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு எண்ணெயில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, ப்ரக்கோலி, கைக்கு கிடைச்ச நம்மளுக்கு பிடிச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு இறக்கிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது.